உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஜில்லு கல்யாணத்துக்கு அப்புறம் மறுவீடுன்னு வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியுமா? அந்த கல்யாணம் ஆன பொண்ணு அந்த புருஷன் வீட்டுல எப்படி மிங்கிளாகி போறாளோ அதே மாதிரி அந்த பையனும் இருக்கிற 2 நாள்ல அந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகணும், நல்லா பழகணும், தான் குடும்பத்தை மாதிரி நினைக்கணுங்கிறதுக்காக அந்த மறுவீடு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் டேபிள் போட்டு சாப்பாடு வச்சுட்டு பாவம் மாமா, அது வந்து வயசான காலத்துல டைம் என்னாச்சு 1:30 ஆகுது, வெளியே உட்காந்துருக்காரு. முதல்ல அவங்கள கூப்பிட்டு தான் சாப்பிட வைக்கணும். கூப்பிடு மாமா, கூப்பிடு மாமா இல்லாம நம்ம சாப்பிட மாட்டேன். அட போ ஜில்லு, என்ன என்னையே பாத்துட்டு இருக்க? இப்ப ரொமான்ஸ் பண்ற டைம் இல்ல, அது அப்புறமா பாத்துக்கலாம். முத போ மாமா போய் கூட்டிட்டு வா, அத்தையை கூப்பிடு, எல்லாரும் ஒண்ணா வந்து சாப்பிடலாம். அப்பா வாங்கப்பா, சாப்பிட வாங்க, டைம் ஆயிட்டுல வாங்க. அது இல்லாம நான் கூப்பிடல, உங்க மாப்பிள்ள நீங்க வந்தாதான் சாப்பிடுவாராம். வாங்கப்பா. அட உனக்கு மாப்பிள்ளைக்கு நம்ம விருந்து, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நமக்கு இந்த 1:30 மணி 2 மணிலாம் டைம் இல்ல, பசிக்கிற நேரம் சாப்பிட வேண்டியதான். ஓ மாப்பிள்ள உனக்காக காத்துட்டு இருக்க, நீ என்ன வந்து கூப்பிட்டு இருக்க? போமா போ. மாமா வாங்க மாமா, நான் தான் வரச்சனே. மணி 1:30 ஆயாச்சு, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம், நீங்க வந்தாதானே சாப்பிடுறேன். வாங்க மாமா. நான் தான் மாமா கூப்பிட்டேன், டைம் ஆச்சுல வாங்க. எதுக்கு இந்த டேபிள் அடுத்தவங்க மாதிரி? நான் உங்க வீட்டுல ஒருத்தன் விக்ரம் மாதிரி தான் நானும். டேபிள் எடுத்து மாத்து, எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ வேண்டாம் மாப்பிள, நீங்க மேலதான் இருக்கணும். புது துணி எல்லாம் கட்டிருக்கீங்க, எங்க வீட்டுல மாப்பிளைக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாம். மாப்பிள்ள மேலதான் இருந்து சாப்பிடணும். அத்தா, என் கையால செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்கதா. பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் நான் தான் பண்ணேன். அம்மா கட் பண்ணி மட்டும் தான் கொடுத்தாங்க, மீதி எல்லாம் பக்கம் சொன்னாங்க. ஏதோ செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்திருந்த மாதிரி தான் தோணுது. சாப்பிட்டு பார்த்து நீங்க தான் சொல்லணும். நீயா சமைச்சேன்? ஐயோ அப்ப பலியாடு நானும் மாமாவுமா மாட்டின போ. அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாமே, நமக்கு காயத்ரி சமைச்சிருக்கா, எல்லாரும் உட்காந்து பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னதுன்னா அவளுக்கு திருப்தியா இருக்கும். ஐயோ மாப்பிள்ள, தைரியமா நீங்க சாப்பிடலாம், நான் தான் பண்ணேன். அவளுக்கு ஒரு வெண்ணி போட கூட தெரியாது. இந்தா இவ்வளவு போண்டு வெங்காயத்தை கட் பண்ணடி, உரிச்சு குடுடின்னா 1/4 கிலோ வெங்காயத்தை 2 மணிக்குதான் உரிச்ச ஆளு இவ்வளவுதான் இருப்பான். இது சமையல் பண்ணுதா? அவ ஏதாவது சொல்லுவா, நம்பாதீங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க, எல்லாம் நான் தான் செஞ்சேன். அப்பாட நானும் பயந்துட்டேன். நல்ல வேலை உண்மையை சொன்னீங்க. இல்ல காயத்ரி சமைச்சதா ஐயோ ஐயோ சைட் எஃபெக்ட் ஆயிருமான்னு பயந்து மீது சாப்பிட வேண்டியதா இருக்கும். அத்தை நீங்க உட்காருங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். விக்ரம் என்ன வரலையா? போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? கை போன் பண்ணியா? இல்லக்கா, அவன் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, ஏதோ ரெஜிஸ்டர் ஆபீஸ் நிக்கானா, கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன சாப்பாடு எதிர்பார்க்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் 3 மணிக்குள்ள வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்பணும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்பணும். ஐசு, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரா இருக்காரு, நல்ல குணம் பத்தியா, நம்ம விக்ரம மாதிரிதான். பாரு, பொண்டாட்டியை இருத்தி சாப்பாடை கொடுக்கறத விட்டுட்டு மாமனாரு பாவம் வயசானவரு, அவருக்கு முதல் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாரு. எவ்வளவு ஒரு நல்ல குணம் பத்தியா. சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள. என்ன பிரியா, காலேஜ் பக்கமே இப்ப வரதில்ல? என்ன சுஜின் கூட ஒரே ரொமான்ஸும் ஷாப்பிங் தான் போல இருக்கே, எங்களை கூட மறந்துட்டேன். ஆமா, சுஜின் வந்த உடனே எனக்கும் அவருக்கும் கல்யாணம் அப்படிலாம் சொன்னேன். என்ன கல்யாணத்துக்கு இன்னும் நாள் வரலையா என்ன? ஏய் இல்லடி, எங்க ஷாப்பிங் ரொமான்ஸ், நீ வேற. அவன் எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், சரியான பிசினஸ் பைத்தியம். அங்க இருக்கும்போது அப்படி இருந்து பார்த்தா இங்கேயும் அப்படிதான் இருக்குது. அங்க இருந்தா நல்லாதான் பிசினஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு ஃபேக்டரி ஓபன் பண்ணணும்னு தலகால் பிரியாம நடக்கிறான். அதுக்கு லோன் கலஞ்சிட்டு இருக்கான். கல்யாணம் உடனே பண்ணா நானும் எவ்வளவு சொன்னேன், முதல்ல லோன் சாங்ஷன் ஆகட்டும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எல்லாம் ஓகே ஆனதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். சரி, தொழில் எவ்வளவு பக்தியா இருக்கிறவனே நம்ம மாத்தவா முடியும், கொஞ்ச நாள் அப்படி போட்டு அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப மொக்கையா போகுது. நீ இருந்தாலாவது அப்பப்ப எங்கேயாவது நம்ம ஷாப்பிங் போவோம், மால் போவோம், அப்புறம் அடிக்கடி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட்டிட்டு போவேன். நீ இல்லாம ரொம்ப போர்ப்பா. ஏய் பிரியா, என்ன சுஜின் வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் சரக்குலாம் கொண்டு வருவான், ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுப்பேன்னு பார்த்தா சத்தமே இல்லாம இருக்க. கொண்டு வரலையா? இல்ல கொண்டு வந்ததெல்லாம் உங்க அப்பா சுருட்டிட்டாரா?
ஆமா, நாங்க சுஜின்னு வருவான் அவனை பாக்கணும்னு நாங்க ஆசையில இருந்தோம். ஃபாரின் சரக்கு கொண்டு வருவானே ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு பார்த்தா கண்டுக்கவே இல்ல. ஒரு போன் கூட இல்ல. 10 நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் காலேஜுக்கு வந்து எட்டி பார்க்க வந்திருக்க. எனக்கு தெரியாதடா உங்களை எல்லாம் பத்தி. அழையாதடா, சரக்கு தானே கொண்டு வந்துட்டா போச்சு. வீட்டுக்கு எல்லாரும் சண்டே வரீங்களா? பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அப்படியே ஹோட்டல்லாம் போலாம். அப்படி ஜாலியா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம எல்லாம் வெளியே போய். அப்ப வர்ற சண்டே எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரீங்க. நம்ம வீட்டுல பார்ட்டி. ஹை ஜாலி பிரியா, நல்ல நியூஸ் தான் வந்திருக்க. பார்ட்டி காலை கட்ட போகுது பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்தையும் கூப்பிடுவோமா இல்ல நம்ம 4 பேர் மட்டும் தானா? எல்லாரும் வேண்டாடா, நம்ம 4 பேர் மட்டும் போதும். சண்டே எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. நமக்கு பிரியாணியோ எது உங்களுக்கு வேணாலும் ஆர்டர் போட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சா மூவி போலாம். சுஜின் வந்தா போலாம். இல்லாட்டி எங்க வீட்லயே தியேட்டர் மாதிரி தான் இருக்கு, அங்க இருந்து எல்லாரும் படம் பார்க்கலாம். அப்போ சண்டே ஜமாய்க்கு போறோம். அப்பா, இப்பதான் எங்க வயித்துல எல்லாம் பால வாத்த. அதுக்கே போரா போயிட்டு இருந்தடி. பார்ட்டில பொழிச்சிடலாம். ஏய், உங்க வீட்டு டிரைவர் இருந்தா நிக்காரு. உன்னை கூப்பிட்டுதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சே, இந்த சுஜின் எவ்வளவு ஒரு வல்கரானவரா இருப்பான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை மோசடி பண்ணுங்க. இவனா ஒரு மனுஷனா? பாவம், அவ அவ்வளவு தூரம் நம்பி இருக்கு அந்த குடும்பம். சுஜின் சுஜின் சுஜின்னு அப்பவே அவரு என் மாப்பிள்ள வரட்டும், சுஜின் வெளிநாட்டுல இருக்காரு வரட்டும் பாரு. அந்த பொண்ணும் அப்படிதான். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண நினைக்கிறேன். சே சே, இப்படி இருக்கான். இப்படி இருப்பாங்களா இந்த நாட்டுல? நல்ல வேலை அந்த பக்கம் நம்ம போனோம். இல்ல நமக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்காது. நம்மளும் சார் நினைச்ச மாதிரி இவன் ரொம்ப நல்லவன் உத்தமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இப்ப மேடத்திட்ட சொல்லவா சார்ட்ட சொல்லவா? முதல்ல மேடம் கிட்ட சொல்லுவோம். இவன் மேடம் வேற அவனை லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணணும்னு எதுவும் பண்ணிட்டா பொம்பளை பிள்ளை வேற வாழ்க்கை வீணா போகும். முதல்ல மேடத்திட்ட சொல்லி உஷார் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சார்ட்ட சொல்லிடுவோம். இது கண்டிப்பா சார்ட்ட சொல்லாம இருக்கவே கூடாது. பாவம், முதலுக்கே மோசடி பண்ணுவானே. இவெல்லாம் நல்லாவா இருப்பான்? விக்ரம், நீ சொல்றது இல்ல. சொன்னா அவங்க உடனே நீ சொல்றது சரிதான், அவன் ஆமா அவன் கெட்டவன் அப்படி ஏத்துக்குவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அது எப்படிடா ஏத்துப்பாங்க? இவ்வளவு வருஷமா உன்னை நம்பிட்டு இருக்காங்க, மகனை மேல நம்பிட்டு இருக்காங்க. அவன் இப்படி மோசடி பண்ணுவான்னு சொன்னா உடனே எப்படி நம்புவாங்க? வேற நான் எப்படி சொல்றதுக்கு? சே, போனாவது ரெக்கார்ட் பண்ணாம இருந்தேன். இல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தா கூட இப்படி பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். நம்ம திடீர்னு போய் மேடத்திட்ட சொன்னா சரி சொல்லுவோம், சொல்லி பாப்போம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்மளை பத்தி கண்டிப்பா மேடத்துக்கு தெரியும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அதுவும் அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம பொய்யா சொல்ல போறோம். சொல்லுவோம். ஐயோ மேடம் வராங்க. என்ன விக்ரம், போலாமா? சுஜின் என்னாச்சு? கால் பண்ண அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அங்க ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைத்து போனா, அது ஓகே ஆகல. அப்பா ஏதோ சைன் போட்டு லோன் வாங்கி கொடுக்கேன்னாரு. அது சம்பந்தமா அப்படி பாத்தீங்களா? ஏதோ ஓகே சொன்னாங்களா? என்ன எதுவும் தெரியுமா? இல்ல மேடம், எனக்கு தெரியாது. கார் டிராப் பண்ணதோட சரி, நான் கார்லயே உட்காந்துக்கிட்டேன். என்னாச்சுன்னு தெரியல மேடம். சரி வா விக்ரம், கிளம்பலாம். டைம் ஆச்சு, வயிறு நல்லா பசிக்குது. மேடம் மேடம் போயிடாதீங்க மேடம், உங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். மேடம், இது உங்க லைஃப் சம்பந்தமான உள்ளது. உங்கள்ட்ட சொல்லாம இருந்தா எனக்கு சத்தியமா தலையை வெடிச்சாலும் வெடிச்சிடும் மேடம். இத கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். ஆனா எப்படி சொல்லனா எனக்கு தெரியல. ஏய், என்ன சொல்லன்னு முடிவு பண்ணிட்டேன்னா சொல்லி தொலை. என்ன என் லைஃப் சம்பந்தமான விஷயமா? என் லைஃப் சம்பந்தமான விஷயத்த நீ என்ன சொல்ல போற? என்ன காசு எதுவும் தேவைப்படுதா? இல்ல சொல்லு. அக்கா கல்யாணம் ஆச்சு, ஏதாவது காசு தேவைப்படுது? அது டாடிட்ட கேட்க வேண்டியதானே? ஓ, டாடி தப்பா எடுத்துப்பாருன்னு நினைக்கியா? கார் வாங்கி கொடுத்து காசும் கொடுப்பாருன்னு நினைக்கிறியோ? நீ நினைக்கிறது பாயிண்ட் தான். நான் வேணா டாடிட்ட சொல்லி வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளவு வேணும்? ஐயோ அது இல்ல மேடம், நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன பத்தின விஷயம் இல்ல, உங்களோட வாழ்க்கை சம்பந்தமானது. சுஜின் பத்தின விஷயத்தான் மேடம் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும். மேடம், நான் இன்னைக்கு போயிருந்தேன் சார் கூட. சுஜின் வெளியதான் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டுட அவர் என்ன பேசிட்டு இருந்தா தெரியுமா? உங்களை அவர் ஏமாத்திடுவாராம். அதுவும் இல்லாம சொத்தெல்லாம் அப்பா பேர்ல மாத்திக்கிட்டு அவர் பேர்ல மாத்த முடியல. அதனால அப்பா பேர்லயே லோன் எடுத்துட்டு அதெல்லாம் சுருட்டி விளையாட்டு கொண்டுட்டு போயிடுவாராம். அப்பா கட்டினாலும் சரி இல்ல எப்படி போனாலும் சரி அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஏத்தாப்ப அவர் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு உன்னை நம்பியே இருக்கேடா, அந்த பொண்ணுக்கு உனக்கு துரோகம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை காசு. முடிஞ்சா அந்த பொண்ணை இது பண்ணிக்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்தவங்களை பார்த்தா இந்த காலத்துல நம்ம வாழவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு மேடம். எனக்கு இது கேட்டதுல இருந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஆனா உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க கொஞ்சம் சேஃபா இருப்பீங்கல்ல, அதான் மேடம் சொன்னேன். நீங்க கொஞ்சம் எதுக்கும் சேஃப்டியாவே இருங்க. யாரு பத்தி பேசுற? உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்காரு என் டாடி. அவரை சொல்லணும். என்ன சுஜினா? என்ன உன் மடியில விட்டு பேர் விட்டியா? சுஜின் சார். எனக்கும் எங்க அப்பாக்கும் எவ்வளவு ஈக்குவல் மரியாதை கொடுக்குறியோ அதே ஈக்குவல் மரியாதை சுஜினுக்கும் நீ கொடுக்கணும். இவ்வளவு நாள் சார் சார்னு சொன்னேன், திடீர்னு என்ன சுஜினு? நீ எல்லாம் அவனை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு
இருந்துக்க. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? உண்ட வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்றிய? அவனை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவனை பத்தி எனக்கும் என் டாடிக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவன் எப்படி பட்டவனு. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த 10 நாள் அவனை பாத்திருப்ப, அதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு விஷயம் எங்க டாடிக்காக விட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா? நேத்து வந்து 3வது மனுஷன் ஏன் சுஜனை பத்தி பேசுறியா? ஒழுங்கா இருந்துக்க. மரியாதை கெட்டு போகும். டிரைவர்னா டிரைவரை மாதிரி வச்சிருக்கணும். பெரியவர் மாதிரி வந்த புதுசுல காரை வாங்கி கொடுக்கதும் காசை கொடுக்கதும் வச்சா இப்படிதான் தலைக்கு மேல நிப்பேன். இன்னைக்கு என் சுஜின் சரியில்லைம்ப, நாளைக்கு என் டாடி சரியில்லைம்ப, அதுக்கு அடுத்த நாள் உங்க குடும்பமே சரியில்லைம்ப. எவ்வளவு ஒரு வக்ர புத்தி உனக்கு. மேடம் இல்ல மேடம், சத்தியமா நான் அவர் பேசலாம் உங்கள்கிட்ட சொல்றேன். நானும் யோசிச்சோ கற்பனை பண்ணியா சொல்லல மேடம். இல்ல உங்க நல்லதுக்குதான் மேடம் சொல்றேன். சார் சார் நான் சேர்ந்த புதுசுல எனக்கு கார் வாங்கி கொடுத்தவரு. அதுவும் ஒரு கல்யாணம் சொன்னாங்க. இந்த காலத்துல 1000 5000 சேர்த்துக்கு யோசிப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் ஜாமீன் போட்டு கார் வாங்கி கொடுத்தவரு. அவருக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? சத்தியமா இல்ல மேடம். ப்ளீஸ் மேடம், நான் சொல்றேன் 100% உண்மை. ப்ளீஸ். ஏய், உனக்கு அவ்வளவு மரியாதை. ஒழுங்கா இருந்துக்க. யார பத்தி பேசுறது? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போடா போய் காரடு. இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க இந்த காலத்துல. எல்லாம் பணம் 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 மட்டும்தான் வாழ்க்கை. இவனை போய் டிரைவரா எடுத்துட்டு பாரு. பார்க்க நல்ல பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள எவ்வளவு மனசு மக்கரை பத்தி பண்றது என்ன? ஏன் சுஜினை போய் என்னடா சொல்லிட்டான்? ஏன் சுஜின் என்ன ஏமாத்துவானா? அதக்கிட்ட வந்து கேட்டானா? எப்படி கற்பனை தரானு உனக்கு? இவனை வேலையில இருந்து டாடி சொல்லி தூக்கணும். இப்பதான் சுஜின் இருக்கானே, எனக்கும் கார் டிரைவிங் தெரியும். அவன் ஓட்டிப்பான், நானும் இருக்கேன். அப்பாவுக்கும் டிரைவிங் தெரியும்ல, பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா இவனை வேலையில இருந்து தூக்கணும், எனக்கு நிம்மதி. என்னதான் சொல்லிட்டான்? நம்மளை விட்டு ஏமாத்திட்டு போயிடுவாரான். அப்பா சொத்தையில ஆட்டை போட்டுவாரான். எப்படி இருந்து யோசிச்சிருக்கான்? எல்லாம் அந்த டாடியை சொல்லணும். எடுப்புல நடு ஹால் வரை இவனை எல்லாம் வர வச்சிருக்காங்கல்ல. இவன் இதுவும் பேசுவான், இதுக்கு மேலையும் பேசுவான். ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்டதுல இருந்து எனக்கு. சுஜினா நானும் எவ்வளவு பெரிய கனவு கொண்டு வச்சிருக்கோம் வாழ்க்கையை பத்தி. ஒரு நிமிஷத்துல என்னெல்லாமோ சொல்லிட்டானே. இப்பெல்லாம் கூட இருக்காங்க இந்த காலத்துல மனுஷங்க. நல்ல வேலை நம்மகிட்ட சொன்னா இத டாடிட்ட சொல்லியிருந்தா பால்ல கிடக்கத காத்தியே அடிச்சிருப்பாரு. சுஜினை பத்தி யாரு பேசுறது? என் சுஜினை பத்தி எனக்கு தெரியும். ஹே பிரியா, என்ன ரொம்ப சின்சியரா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் டென்ஷனா? என்ன எதுவும் பிரச்சனையா? பிரியா, என்ன உடம்பு எதுவும் முடியலையா? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் ஏதாவது இருக்கா? சொல்லுப்பா. ஐயே, அப்படி இல்ல சுஜின், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டே பார்ட்டி வரேன்னாங்க. அதான் நீ இருப்பியோ இருக்க மாட்டியோ, நீ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உன்னை யாரும் பார்த்தது இல்லையா, அதான் இருப்பியா என்ன உன்கிட்ட கேட்கணுமே யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்டேன்? அப்புறம் பேங்க் விஷயம் என்னாச்சு? பார்ட்டியா? பண்ணிரலாமே. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லு. பார்ட்டி செம்ம என்ஜாய் பண்ணிடலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் சொல்லணும், பிரியா கிடைச்சது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரியா மாதிரி ஒரு ஒய்ஃப் இல்ல, லைஃப். பிரியா அவங்க எனக்கு லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அவ மட்டும் இல்ல, நான் லைஃப்ல எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு என் பிரியாவை பத்தி நானே சொன்னாதானே உங்களுக்கு புரியும். என்ன சுஜின் ரொம்ப புகழாத. அப்பா குளிர் தாங்க முடியல. ஏற்கனவே மார்கழி மாசம் அடிக்கிற குளிர்ல எந்திக்க முடியல. நீ இப்படி ஐஸ் வச்ச? பிரியா, நான் உன்னை ஜாலிப்படுத்தவோ உன்னை ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் பேசல. எங்க இருந்து பேசுறேன், அதாவது ஹார்ட்ல இருந்து. நீ என் லைஃப்ல வந்தது எனக்கு எவ்வளவு சேஞ்சஸ் தெரியுமா? பிரியான்னு சொன்னாலே போதும், அன்னைக்கு என் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அந்த மாதிரி உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. உனக்கே தெரியும், நான் அம்மா அப்பா நிலையில வாழ்ந்ததை விட உங்க கூட அதிகமா இருந்ததுதான் அதிகம். ஏன் துரதிருஷ்டமா இல்ல எங்க அம்மா அப்பாவோட நல்ல நேரமான்னு தெரியல, அவங்க கூட நான் இருக்காமே முடியாமலே போயிட்டு அவங்க பிளைட்ல இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே. அங்கிள் தான் என்ன பார்த்தாவே வளர்த்தாரு, வேலை வாங்கி கொடுத்தாரு எல்லாம். சீரியஸா சொல்றேன் பிரியா, உன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஹைப்பர்ட்டா அப்பப்போ அழுது ஐஸ் வச்சாதான் விஷயம் நடக்கும் போல இருக்க. ஒரு ஆஃப்டர் ஆல் 25 க்ரோஸுக்கு என்னெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. ஏய் சுஜின், அழாத. எதுக்கு அழற? இங்க பாரு. அழாத சுஜின், மனசு கஷ்டமா இருக்குடா. அழாத. என்ன எதுக்கு அழுறப்போ? பிரியா,
என் லைஃபை எப்படி நீ மாத்தி கொடுத்துருக்க. சத்தியமா சொல்றேன். அம்மா அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அங்கிளும் என்ன ஓடான்னு விட்டு இருந்தா இப்ப நான் எங்கேயோ உயிரோடு இருந்திருப்பனோ இல்லையோ, இல்ல சாப்பாட்டுக்கு ஒருவேளை கையேந்திட்டு நிப்பணும்னு கூட எனக்கு தெரியாது. அங்கிள் கொடுத்த ஒரு ஆதரவுனாலதான் இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன். அது காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கிளும் நீயும் மட்டும்தான். சுஜின் அழாதடா, நடந்து முடிஞ்சது இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க? இங்க பாரு சுஜின், அழாத. இவ்வளவு நாள் ஜாலியா கோவமா பேசியிருக்கேன். நீ அழும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஜின். நீ அழுதா நானும் அழுதுருவேன். அழாத சுஜின். நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. நீ என்ன நம்பி வந்த தேவதை, எனக்கு ஒய்ஃபா வந்த என் லைஃப். நீ அழக்கூடாது. என்னால மனசுக்குள்ள சில பாரத்தை தாங்க முடியலம்மா. அதான் அழுகையா கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. பிரியா, பிரியா, மடியில கொஞ்சம் ஆறுதலா படுத்துக்கலாமா? ஷப்பா, இப்பதான் எனக்கு உயிர் வந்து ஏன்டா புசுக்குன்னு அழுதுட்டேன். இப்பலாம் நீ என் மேல அழுதுன்னு வச்சுக்கியேன், என்னால தாங்க முடியாது பாத்துக்க. நீ அழவே கூடாது சுஜின். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிற, யார்கிட்டையும் கேட்காம எடுத்துக்கிற உரிமை உனக்கு இருக்கு. இது உன் சொத்துடா. எனக்கு பேர்ல இருந்தா உனக்கு பேர்ல இருந்தா என்ன? இந்த வீடு ஃபேக்டரி எதுனாலும் நீ எடுத்துக்க. நான் வீடு ஃபேக்டரி நம்பி வாழல, என் சுஜினை மட்டும்தான் நம்பி வாழறேன். இப்படி அழக்கூடாது. நல்ல போல்டா எப்பவும் போல என்ன அழட்டுவே. ஏய் பிரியா, இப்பெல்லாம் பேச முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவியே. அந்த மாதிரி எப்பவும் கெத்தா இருந்தாலும் என் சுஜின் எனக்கு பிடிக்கும். சுஜின், இன்னும் என்னை பார்க்கும்போது அழக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு சுஜின், ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணு. அழக்கூடாது, இன்னும் நான் அழ மாட்டேன்னு சொல்லு. பிரியா, சத்தியமா நான் அழவே மாட்டேன். இது உன் சத்தியம். நான் இதுக்கிட்டே அழ போறேன். நான் எப்பவுமே கோடியில பயிடுறேன் தெரியுமா? உன்ன நம்பி ஒண்ணு இல்லைனா சரி, நமக்கும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வேணுமேங்கிறதுக்காக தான் அப்பன்ட்டு இருந்து 25 கோடியே வாங்கலான்னு பிளான போட்டேன். பார்த்தா சொத்து எடுத்து எழுத முடியாதுங்கிற நிலைமையில வந்துட்டு, சரி நமக்கு சொத்து முக்கியமா பைசா முக்கியமா, எப்படி கிடைச்சாலும் வாங்கிட வேண்டியதானே. அதுக்குதான் பிளான போட்டேன். நான் இங்க இருந்து இந்த காசை வாங்கிட்டு போயிருவேன். அப்புறம் நீ உங்க அப்பா எல்லாம் இருந்து ஓன்னு அழுத நல்ல. பாவம் சுஜின், எப்ப குழந்தைத்தனமா இருக்கான். இவனை போய் அவன் சொல்லுவானா இப்படி? விடியட்டும், உன்னை வேலை இருந்து தூக்குறான் இல்லையான்னு மட்டும் பாருடா.